ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடாஸ் வியூ. இன்னைக்கு 2025 நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தோம். அதுலேருந்து இது வரைக்கும் சுமார் 165 சப்ஸ்கிரைபர்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டையும் ஆதரவையும் தந்திருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இந்த ஆண்டில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு கோவாவில் கடைசி நாள் பீச் ரெசார்ட்டில், அதாவது சவுத் கோவா பீச் ரெசார்ட்டில் இன்னைக்கு ஒன் டே ஸ்டே பண்ணி இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாம் ரிட்டனாக பெங்களூர் கிளம்ப போகிறோம். அதனால் நம்ம இங்கே இருக்கிற கியூபா ரெசார்ட்டில் ஒன் டேக்கு புக் பண்ணி செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ தான் உள்ளே வந்தோம். இப்போ நம்ம பார்க்கறது தங்கியிருந்த ரூம்னுடைய வியூ. நாங்கள் 8 பேர் வந்திருந்தோம். 2 வீடு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. 4 மெம்பர்ஸ் ஈச் வீட்டில் தங்கியிருந்தோம். ஏசி ஃபெசிலிட்டி இருந்துச்சு, லைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூம் சொல்ல போனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு லஞ்சு சாப்பிட்லான்னு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் அழகாக படுத்துன்னு தூங்கின்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே கோவாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் காஸ்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால நியர்பை ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் சர்ச் பண்ணோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சென்னை மெஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இங்கே தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு. பட்டு வெளியிலும் சேம் ப்ரைஸ் தான். சாப்பிட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி மண்ணை யூஸ் பண்ணி அழகிய சிற்பங்கள் செஞ்சிருந்தாங்க. சேவல், ஸ்டார் ஃபிஷ், அதுக்கப்புறம் கடல் குதிரை, உழவர், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து வந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்த உடனே அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே ஷாப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்களால் செஞ்ச சிற்பங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. விதவிதமான வீட்டுக்கு தேவையான அந்த டெக்கரேஷன் தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் க்ளோத்ஸ், துணிகள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் நிறைய ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மணி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஓகே, போயிட்டு பீச்சில் குளிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே போனோம். குளிச்சுட்டு அப்படியே பீச் வருமா ஒரு வாக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக நம்ம அங்கேருந்து அப்படியே நடந்துக்கினே இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு சாங் தோணுச்சு. மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணில் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயில் எட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம், அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம், நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். உன் கைகள் என்னை தொட்டு கோலம் போடும், வாழ்வின் எல்லை தேடும் தேடும். மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணில் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். இந்த சாங்கை பாடிக்கிட்டே பீச் ஓரமா பீச்சின் காற்றுல மெல்ல நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். பீச் ஓரமா பார்த்தீங்கன்னா மக்கள், சிறியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் இவங்கெல்லாம் குளிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாடிருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. இந்த வீட்டில் தங்கியிருந்த வீட்டிலேருந்து நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கின்னு கிளம்பி காரில் கொஞ்சம் தூரம் பயணிச்சுட்டு அங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் ஏதாவது வாங்கலாம் சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லைனாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் என்ட்ராகி நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லோக்கல் மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, இங்குள்ள விலைவாசி நம்ம ஊர்ல இருக்கிற விலைவாசி எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்றதுக்கு தான். ஆல்மோஸ்ட் சேமா தாங்க இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. காய்கறிகள், பழங்கள் விலை எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. லோக்கல் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோங்க. எனக்கு சரியா வந்து பார்த்தீங்கன்னா 5:10க்குலாம் ஃப்ளைட்டு. ஸோ அதனால நான் இங்கேருந்து கிளம்பி டக்குன்னு கிளம்பிட்டேன். ஃப்ளைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு பெங்களூர் ஃப்ளைட்டில் கரெக்டாக 1 hour ட்ராவல். நம்ம ட்ராவல் முடிச்சு அங்கேருந்து ஃப்ளைட்டில் பெங்களூர் வந்து லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 லேண்ட் ஆனோம். வெல்கம் பண்ணுற இடத்துல, அதாவது வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிற்பங்களை செஞ்சு வச்சுருந்தாங்க. பெயிண்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, சாமி பெயிண்டிங். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே மெல்ல நகர்ந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே இது கல்லுலேயே செஞ்ச மாதிரியான ஒரு தூண். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி நியூ இயர் கிறிஸ்மஸ் சீசன்ன்றதுனால டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் மூலயமா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.